சந்தன கடத்தல் வீரப்பன் கொல்லப்பட்டதில் நிலவும் ஏராளமான சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக புத்தகம் ஒன்று வெளியாகிறது. ஆபரேஷன் குக்கூனை செயல்படுத்திய ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார் எழுதி வரும் இந்த புத்தகத்தில் பல புதிய தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீரப்பன் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகம், கேரளா, கர்நாடகா என 3 மாநில காவல்துறையினருக்கு போக்கு காட்டிய பெயர். என்ன அழிக்கிறது பல்லாயிரக்கணக்கான பொய்யை பேசுவாங்க. அதுக்கு மேல நான் எத்தனையோ நாடகம் போட்டு அவங்களை ஒழிச்சுக்கிட்டுவேன். இது என்னுடைய சிந்தையில் உண்டு. ஆனா ஒரு உண்மையான ஒரு பொது மனுஷனுக்கு என் உயிரியே கொடுத்து காப்பாற்றுவேன். இது ரெண்டும் என்கிட்ட உண்டு. சந்தன மரங்களை வெட்டி விற்கும் கடத்தல்காரனாக தொடங்கிய வீரப்பனின் குற்ற வாழ்க்கை யானை தந்தம் கடத்தல் வழியாக ஆள் கடத்தலுக்கு கொண்டு போய் சேர்த்தது. காவல்துறையினர், வனத்துறையினர் என 180க்கும் மேற்பட்டோரை கொலை செய்தது உள்ளிட்ட ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் வீரப்பன் மீது உள்ளன. இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளியாக 2004ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆபரேஷன் குக்கூன் எனும் சிறப்பு அதிரடி படையினரின் நடவடிக்கையில் சுட்டுக் கொல்லப்பட்டான் வீரப்பன். அண்மையில் வெளியான ராம் கோபால் வர்மாவின் கில்லிங் வீரப்பன் திரைப்படத்திலும் இது பற்றிய காட்சி அமைப்புகள் இடம்பெற்றிருந்தன. வீரப்பன மாதிரி ஒருத்தன் இருந்ததும் இல்ல, இருக்க போறதும் இல்லை. இந்த ஆபரேஷன் குக்கூன் குறித்து பல்வேறு தகவல்கள் பகிரப்படுகின்றன. அவற்றில் சில வீரப்பனுக்கு ஆதரவாகவும், சில தகவல்கள் அதிரடிப்படையினருக்கு ஆதரவாகவும் பகிரப்பட்டாலும் ஆபரேஷன் குக்கூனில் என்ன நிகழ்ந்தது என்பது பலருக்கும் நீங்காத சந்தேகம் உள்ளது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக ஆபரேஷன் குக்கூனின் தலைவராக செயல்பட்ட ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார் புத்தகம் ஒன்றை எழுதி வருகிறார். வீரப்பனின் கடைசி மணித்துளிகள் பற்றிய தெளிவான, சரியான தகவல்களை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் இந்த புத்தகத்தை எழுதி வருவதாக குறிப்பிடுகிறார் விஜயகுமார். தற்போது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூத்த பாதுகாப்பு ஆலோசகராக உள்ள விஜயகுமார் பாதுகாப்பு காரணங்களுக்காக சிலரின் பெயர்களை மட்டும் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஆபரேஷன் குக்கூனின் தெரியாத பக்கங்களை இந்த புத்தகம் புரட்டும் என்றே எதிர்பார்க்கலாம். ஆபரேஷன் குக்கூனை விவரிக்கும் புத்தகத்தை எழுதி வரும் ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலம் அளித்துள்ள பேட்டியில் பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். அதிரடிப்படை மீதான விமர்சனங்கள் குறித்து புத்தகத்தில் எத்தகைய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன என்று அவர் விளக்கம் கூறியுள்ளார். அதனை கேட்கலாம். தேவையில்லாத விமர்சனங்களை நான் ஒதுக்கி தள்ளிவிட்டு நாங்கள் ப்ரொஃபஷனலா என்ன நியாயமா நேர்மையா என்ன செய்வாங்கிறது ஏற்கனவே ஹைகோர்ட் வரைக்கும் சென்று அது விவாதிக்கப்பட்டுள்ளது. அது கிளியரா வந்திருக்கு. அதனால எங்க கான்சியன்ஸ் இது ரொம்ப கிளியரா இருக்கு. என்ன 20 வருடம் முடியாத விஷயம் முடிஞ்சதுனால தானே இந்த இதெல்லாம் வந்தது. அதனால எதுவுமே முடியாது இல்லை. எங்களுக்கு தகுந்த சப்போர்ட் எங்களுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு அதனுடைய டெசிஷன், அந்த ரெசல்யூட்னஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரைஞ்ச டீம் இருந்துச்சு. கண்ணன் போன்ற எனக்கு தளபதிகள் பல பேர், ஒருத்தர் இல்லை, அவங்கெல்லாம் சேர்ந்து செய்யும்பொழுது எந்த காரியம் செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு கவர்மெண்ட்டுடைய ஃபுல் பேக்கிங் இருந்துச்சு. ஸோ இம்பாசிபிள் மிஷன்ஸ் ஆர் ஆல்சோ பாசிபிள் அப்படிங்கிறது தான் அந்த டீமினுடைய ஒர்க் எப்படி ஃப்ரூட்டிஷனுக்கு ஃபைனல் ரிசல்ட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. அதனால நான் ஸ்பெகுலேஷன் மற்றவங்க சொன்ன அலிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பதில் இந்த நேரத்தில் தந்துட்டு எங்களுடைய தகுதிக்கு எங்கள் டிக்னிட்டிக்கும் சரியில்லை. அது ஏற்கனவே பல விதமாக பேசப்பட்டவை. நாங்கள் கான்ஷியன்ஸ் இஸ் கிளியர். நாங்கள் செஞ்ச டியூட்டி கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். வீரப்பன் குறித்து இயக்குனர் ராம்கோபால் வர்மாவின் திரைப்படமாவன கில்லிங் வீரப்பன் குறித்தும் புத்தகத்தின் மற்ற சுவாரஸ்யமான தகவல்கள் குறித்தும் விஜயகுமார் விளக்கம் அளித்துள்ளார். ராம்கோபால் வர்மா ரொம்ப திறமையான டைரக்டர் தான். அதனால அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிடுறேன். பட் அவங்க கிரியேட்டர்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா லிபர்ட்டி எடுத்து சிலதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால அது எது கரெக்டு எது சரி அப்படின்னு நான் அந்த சஸ்பென்ஸை இந்த இடத்துல விடுக்க விரும்பவில்லை.
என்னுடைய இது ஆங்கிலத்தில் ட்ரூவர் வெர்ஷன் சொல்லுவாங்க. ட்ரூ வெர்ஷன், எனக்கு தெரிந்த உண்மை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஃபேக்ட் as I know, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் வந்து ஃபேக்ட் as I know and my friends know, my colleagues know, STF people know, both from Tamil Nadu and Karnataka, அதை நான் தெளிவுபடுத்தணும் தான் இந்த முயற்சி.